அதுக்கப்புறம் எனக்கு ஒரு படம் வந்து என்னை பயங்கரமாக கதை சொல்லல் முறையில் என்னை ஈர்த்தது அப்படின்னு சொன்னால் சிட்டி ஆஃப் காட் படம் தான். சிட்டி ஆஃப் காட் படம் அப்படின்றப்போ வந்து எனக்கு என்னுடைய லைஃப்பை வந்து எனக்கு அது சொல்லிச்சு ஆக்சுவலி. அந்த படத்தில் வர அந்த ஃபோட்டோகிராஃபர் நான் என்னை நினச்சிக்கிறேன் நான். என்னன்னா ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்து வேற ஒரு வாழ்க்கை வாழுற ஒரு சூழலை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து தேடி அறிஞ்சிட்டு இருப்பான். குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஒரு டைமில் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு அவன் வந்து போவான். ஒரு பஸ் கண்டக்டர் வந்து ஆக்சுவலி டிரைவர் அவர் தான் இருப்பார். அவர் தான் அவங்களுடைய மனநிலையே மாற்றுவார். செம்ம சூப்பரான ஒரு சீன் அது ஆக்சுவலி. அதோட ஒரு ஒரு லொக்காலிட்டியோடைய பல்வேறு கதாபாத்திரங்கள் அடிப்படையில் ஒரு கதை சொல்கிறது அப்படி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு புள்ளியில் இணைக்கிறது. அப்புறம் அதோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஏற்கனவே பண்ணப்பட்ட ஃபிலிம்களிலிருந்து எடிட்டிங் முறையிலிருந்து படமாக்கப்பட்ட அந்த கேமரா உத்திகளிலிருந்து எல்லாத்துலேருந்தும் மாறுபட்டிருக்கும் அந்த படம். என்னை பயங்கரமாக ஈர்த்தது அந்த படம். ஏன்னா அந்த படம் நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்னோடய காலேஜில் வந்து அந்த படத்தை நான் ஸ்க்ரீன் பண்ணுறேன். நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு பாதி படத்துக்கு மேலே எழுந்து ஓட்டானுங்க நிறைய பேர். ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏன் அந்த படம் வந்து பிடிக்காமல் போச்சுன்னு கூட நான் அந்த டைமில் வந்து நான் யோசிச்சிருக்கேன். அதை மீறி அந்த படத்தில் வந்து பயங்கரமான பெயின் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பையன் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போவான். போலீஸ் வந்து அவனை திருடினவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பார். அவர் வந்தவொடனே பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் இந்த போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு பயந்து போவான். பயந்து ஓடுறோன்னா அந்த ஸ்கூல் பையன் தான் டக்குன்னு சுட்டுருவாங்க. சுட்டா பார்த்தா அந்த பேக்கில் எதுவுமே இருக்காது. அவன் ஸ்கூல் பையன் தான் இருப்பான். பார்த்தா அவன் கையில் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுவானா ஒரு ரிவால்வரை வச்சு அவனை படுக்க வச்சுருவார் அவனை. இந்த மாதிரியான பயங்கரமான ஒரு பெயின் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற மனிதர்களை பற்றி ஒரு படம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து சிட்டி ஆஃப் காட் வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தின்னே சொல்லலாம். நான் எந்த கதை எழுதினாலும் சிட்டி ஆஃப் காடில் இருக்கிற காட்சிகள் வந்து எனக்கு முன்னாடி வந்துடும். அது ஒரு பெரிய போராட்டமே எனக்கு. நான் வந்து அந்த மாதிரியான கதைகள்லேருந்து இப்போ அந்த மாதிரி படங்கள் இன்ஸ்பயர் ஆன படங்கள்லேருந்து காட்சியை வந்து வச்சிடவே கூடாது, எழுதிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல அது கூட நான் ஃபைட் பண்ணுவேன் நான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த கதாபாத்திரங்கள் அந்த கதையமைப்பு என்னை வந்து தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச படம்னு சொன்னால் நான் சிட்டி ஆஃப் கார்டன் தான் சொல்லுவேன்.